உச்சபட்சமாக இந்த ஆண்டு ரொம்ப அதிகமான மின் பயன்பாடு இருந்திருக்குது. கண்ணை மூடிட்டு இப்ப எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு போன மாசம் வந்ததுங்க, போன மாசம் கம்மியா தான் வந்தது, இந்த மாசம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு, அது எப்படிங்க வரும், அது எப்படிங்க வரும்னு எல்லாம் நம்மள்ட்ட வந்து, அதாவது வெளியில வந்து கேமரா முன்னாடி கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல செக் பண்ணுங்க. முதல்ல நம்ம சைடு கிளியரா, நம்மளுக்கு பயன்படுத்தினதுக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னா நம்ம ஓகே, எவ்வளவு வந்திருக்கோ அதை கட்டி தான் ஆகணும் நம்ம. அது இல்லாம அதுல வந்து பிரச்சனை வந்திருக்குன்னா அதுல நம்ம போய் முறையிடலாம். இது மட்டும் இல்லாம கோவைனாலே தொழில் நகரம், அங்க நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அங்க இந்த பிளக்சுவேஷன், வோல்டேஜ் பிளக்சுவேஷனால நிறைய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் பழுதடையுது. உலகெங்கும் பரவி வாழ்கின்ற வல்லமை வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா, கடந்த ஒரு மாசமாவே இந்த மின்கட்டணம் உயர்வுங்கிறது, மின்கட்டணம் அது மாதிரி எங்களுக்கு விலை ரொம்ப அதிகமா வருது அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சையை வந்து ஒரு மாத காலமாவே ஓடிட்டு இருக்கு மக்களிடையே. இந்த பிரச்சனைங்கிறது மக்களிடம் ஒரு கொதிநிலையை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இது என்னதான் உண்மையான காரணம்? உள்ள ஏதாவது அவங்க ஏதாவது மின்கட்டணம் ஏத்தப்பட்டிருக்கா, இல்ல என்னதான் நடக்குது? எனக்கு இல்ல மின்கட்டணம் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு மாசமாவே இது வந்து, போன முறை நம்ம போன மாத கடைசியில இதை பேசணும். நம்ம பேசணும். அப்போ வந்து நாம வந்து மினிஸ்டர்லாம் என்ன சொன்னாங்க, நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கிறோம் உண்மையில என்ன நடந்திருக்கு, எங்க தவறுன்றத. இந்த மாசம் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு அறிக்கை கொடுக்க சொல்லி அந்த துறை செயலாளர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி செய்தி போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில 3,70,000 மின் இணைப்புகளை இவங்க வந்து ஆய்வு பண்ணதாகவும் சொல்றாங்க. இப்ப இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இது அடிப்படையிலே ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, இப்போ பொதுவாகவே எந்த ஒரு வருஷமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஏப்ரல் மே வந்து இந்த கோடை காலங்களுடைய அதனுடைய உச்சத்துக்கு போகும். அப்போ வந்து கோடையினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும், வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால ஏசி பயன்பாடு வீடுகள்ல அதிகமா இருக்கும். அதனால இந்த மே மாசம் குறிப்பா ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னாக்கா அதிகமான மின் நுகர்வு கன்சியூம் அதிகமா பண்ணியிருப்பாங்க எல்லா வீடுகள்லையும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா. அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து எப்படி ஆயிருக்குன்னா, உச்சபட்சமாக இந்த ஆண்டு ரொம்ப அதிகமான மின் பயன்பாடு இருந்திருக்குது. இந்த ஜூன் மாசத்துக்கே, ஜூலையிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தினமலர்ல இது குறித்து ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கிறாங்க. அதாவது வந்து சீரற்ற மின் விநியோகம் நடப்பதால் தொழில்துறை பாதிப்பு, அரசு கவனம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைப்புல இதை எழுதியிருக்கிறாங்க. இது ஒரு தனி கட்டுரையாவே வந்திருக்குது. பொதுவா நான் சொன்ன மாதிரி கோடை காலங்கள்ல நமக்கு சராசரியா வந்து பாத்தீங்கன்னா 16,000 மெகாவாட் இருந்தா போதும். அது வந்து அது கோடை இல்லாம சராசரியா இந்த ஏப்ரல் மேக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 16,000 யூனிட் இருந்தா போதும். 16,000 மெகாவாட் இருந்துச்சுன்னா போதும் நமக்கு. ஆனா இந்த பொதுவா கோடை காலங்கள்ல ஏப்ரல் மே மாதங்கள்ல மட்டும் நமக்குன்னா கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட் வரைக்கும் தேவைப்படும் நம்மளுக்கு வந்து. அதே மாதிரி இப்ப இது வந்து பொதுவா சராசரியா இதுக்கு முன்னாடி இருந்த வருஷம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்குதுன்றாங்க. இந்த முறை குறிப்பா இந்த ஜூலை 14ஆம் தேதி அதிகபட்ச மின் தேவையை 21,724 மெகாவாட் வந்து நம்ம இந்த ஜூலை போன மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இது பீக். நமக்கு வந்து அதிகப்படியான கன்சியூம் வந்து இந்த ஜூலை 14 எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இங்க அதிகமா பயன்பாடு இங்க இருந்திருக்குது. அதே மாதிரி இது மெகாவாட்டாக இருந்து உச்சத்தை எட்டினில் தற்போது 20,000 மெகாவாட்டாக உள்ளது. இது வந்து 21,724 மெகாவாட் வந்து ஜூலை 14ல ஒரு புதிய பீக் நமக்கு. இது வந்து அது அவ்வளவு தூரம் போனது. இப்ப 20,000 மெகாவாட் சராசரியா தேவைப்படுது நமக்கு வந்து. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இந்த எல்னினோ பாதிப்பு, அந்த கடல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய கால பருவநிலை மாற்றத்தினால கடல்ல வந்து வெப்பம் அதிகமாயிடுச்சு. ஸோ அதனுடைய தாக்கம் வந்து இங்க நமக்கு வந்து எல்னினோன்ற தாக்கம் இங்க அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைய வரைக்குமே கூட ஆகஸ்ட்ல கூட நம்மளுக்கு வந்து பகல்ல பாத்தீங்கன்னா வெயில் ஜாஸ்தியாவே இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில இங்க மின் பயன்பாடு கன்சியூம் பண்றது அதிகமாயிடுச்சு. இப்போ பகல்லே நிறைய பேர் ஏசி போடுறாங்க, இதனுடைய கன்சியூம் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ இது முதல் சிக்கல் இங்க நமக்கு வந்து.
இது இப்படி இருக்கவே என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இவங்க வந்து 2-3 விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ போன மாதம் எந்த அளவுக்கு யூனிட் ஓடி இருந்தது, இந்த மாதம் எவ்வளவு குறிச்சிருக்கிறாங்க, ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் எவ்வளவு யூனிட்டுங்கிறத சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு போன மாதம் முடியும் போது 2 மாதத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10,500 யூனிட் ஓடி இருந்தது, அதோட முடிஞ்சிருக்கு. இந்த மாதம் வந்து எடுக்கும் போது 11,500 யூனிட் ஓடி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1000 யூனிட் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த 2 மாசத்துல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருவேளை நீங்க 500 யூனிட்டுக்குள்ளதான் பயன்படுத்துறீங்கன்னு வைங்க, 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்துறீங்கன்னா ஒருவேளை 450 யூனிட் தான் பயன்படுத்துறீங்க இந்த மாதம் அப்படின்னா அது ஸ்லாப் ரேட்டே மாறுபடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்திருந்தீங்கன்னா எப்போதுமே நம்மளுக்கு வந்து மொதல் யூனிட்ல இருந்து 100 யூனிட் வரைக்கும் இலவசம். இது எல்லாருக்கும் காமன் அப்ளிகபிள். முதல் 100 யூனிட் எல்லாருக்குமே இலவசம், அதுக்கு பைசாவே வராது. நீங்க 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்தினீங்கன்னா மொத்தமே 2 மாசத்துல 450 யூனிட் தான் நீங்க உங்களுக்கு வந்து கன்சியூம் ஆயிருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல 1ல இருந்து 100 வந்து எப்போதும் போல இலவசம். இந்த தாவேக்கா அரசு வந்ததுக்கு அப்புறம் 200 யூனிட் இலவசம் நாங்க மின்சாரம். அது என்னன்னா 101ல இருந்து 200 வரைக்கும் அதுவும் இலவசமாயிடும். எப்போ 500 யூனிட்டுக்குள்ள நீங்க பயன்படுத்தினீங்கன்னா. இப்ப 450 யூனிட் தான் பயன்படுத்துறீங்க போது அப்ப 1ல இருந்து 200 வரைக்கும் உங்களுக்கு காசு வராது. அப்ப 201ல இருந்து 400 வரைக்கும் கணக்கு பண்ணுவாங்க. ஸ்லாப் எப்படி வரும்னா 1ல இருந்து 100 ஃப்ரீ, 101ல இருந்து 200 வரைக்கும் அதுவும் ஃப்ரீ. அடுத்தது 201ல இருந்து 400 வரைக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 4 ரூபா 70 காசு வரும் இது ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 201ல இருந்து 400ங்கும் போது 200 யூனிட் ஓடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப 200 யூனிட் 4 ரூபா 70 காசு ஒரு யூனிட்னா ஒரு 470 ரூபா வரும் 100 யூனிட்னாலே. அப்போ 100 × 100 200. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 அந்த ரேஞ்சுக்கு வரும். அவ்வளவுதான் வரும். 940. ஆமா, 800 அது ஒரு 140, 940 ரூபா வரும். இது வந்து 500 யூனிட்டுக்குள்ள பயன்படுத்திட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கணக்கு. ஒருவேளை நீங்க 500 யூனிட் தாண்டிடுறீங்க, 1000 யூனிட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு 650 யூனிட் அப்படி பயன்படுத்தினா அதனுடைய கால்குலேஷன் வேற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாப் ரேட்டை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விட்டுருவோம், நேயர்கள் அதை பார்த்துக்கலாம். அதுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தப்பா என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த அரசு வந்து அதாவது இந்த மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க, சொல்லாம உயர்த்திட்டாங்க. ஏன்னா போன மாசம் எனக்கு வந்து போன மே மாசம் வந்து எனக்கு இவ்வளவுதான் வந்துச்சு, இந்த ஜூலை மாசம் வந்து பார்த்தாக்கா அந்த மாசத்துல கம்பேர் பண்ணும்போது எனக்கு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய மக்கள் எல்லாரும் ஏன் அவ்வளவு வந்துச்சு, நம்ம எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறோம், எத்தனை யூனிட் ஓடி இருக்குது, அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் அதையும் நம்ம இங்க பாத்துக்கலாம். அது ஆன்லைன்ல கால்குலேட்டர் பில் கால்குலேட்டரே இருக்குது. நம்ம அதையும் லிங்கையும் நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறோம், நீங்க அதில் பாத்துக்குங்க. நீங்க அதுல போய் உங்களுக்கு எத்தனை யூனிட்னு அதுல குறிச்சிருக்கிறாங்களோ அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அதை அழகா கால்குலேட் பண்ணி ஸ்லாப் ரேட் படி பிரிச்சு கொடுத்துரும் உங்க பில் என்னன்றது. அதுல வர்றதுக்கும் உங்களுக்கு குறிச்சிருக்கிறது வித்தியாசம் இருந்துச்சுன்னா அப்ப பிரச்சனை. அதுல உதாரணத்துக்கு ஒரு 5000 தான் அதுல வருது, 5300 ரூபா தான் வந்திருக்குது. ஆனா உங்களுக்கு எழுதியிருக்கிறது வந்து ஒரு 7300 ரூபா எழுதியிருக்காங்க அப்படின்னா 2000 அதிகமா இருக்குது. இது சிக்கல். அப்ப நீங்க உடனே என்ன பண்ணலாம், 1912ன்ற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நீங்க அழைச்சி பேசி சொல்லலாம். இல்லைன்னா நேரடியா உங்க பக்கத்துல உங்க மின்வாரியம் எங்க இருக்குதோ எலக்ட்ரிசிட்டி இபி போர்டுக்கு நேரா போயிட்டு அங்க முறையிடலாம். இது ஒரு வகை. இப்போ இதுவே வந்து இன்னொரு தவறு எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப வந்து ஒரு வீட்டுக்கும் வந்து மின் கணக்கீடுக்கு வருவாங்க, எவ்வளவு ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தரையும். சில இடங்கள்ல என்ன நடந்துருதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க வர்றதே லேட் பண்ணிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நம்மளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போதும் 18ஆம் தேதி எவரி 2 மந்த்ஸுக்கு நம்மளுக்கு வந்து ஜனவரி, அதுக்கப்புறம் விட்டீங்கன்னா மார்ச், அதுக்கப்புறம் மேல வரும், அதுக்கப்புறம் ஜூலைல வரும். இப்ப எல்லா மாசமும் நம்மளுக்கு வந்து வர்றது எப்படின்னா 18ஆம் தேதி கரெக்டா வந்து ரீடிங் எடுத்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி வர்றது நம்மளுக்கு கரெக்டா வராங்க. நிறைய இடங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 18ஆம் தேதி வர வேண்டியவங்க ஒருவேளை 25ஆம் தேதி தான் வந்தாங்க அந்த மாசத்துல, அல்லது அந்த மாசம் கடைசியில வந்தாங்க, 30ஆம் தேதி 31ஆம் தேதி வராங்கன்னு வச்சுங்க, 18க்கும் 30க்கும் 12 நாள் வித்தியாசம் வந்துருது. அப்ப என்ன பண்ணும், சேர்த்து எடுத்துருவோம். அப்ப என்ன ஆகும், இன்னும் அதிகமா காமிக்கும். அப்போ இதையும் நீங்க கவனத்துல எடுக்கணும். மக்கள் வந்து
கரெக்டா நம்மளுக்கு என்னைக்கு ரீடிங் எடுக்க வராங்களோ அதே நாளுக்கு நம்ம ஒவ்வொரு மாசம் வராங்களான்னு கணக்கு பாத்துக்குங்க. ஒருவேளை வர்றதுக்கு தாமதம் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், நேரடியா நீங்க இபி ஆபீஸ்ல போயிட்டு ஏங்க எங்களுக்கு வந்து இந்த டேட்ல வந்து எடுத்துருக்கணும், எடுக்கல, ஆனா நீங்க எப்ப வேணா வாங்க எங்களுக்கு இந்த டேட்ல கணக்கு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா எடுத்துப்பான் அதை வந்து. ஏன்னா வர்றது அந்த ரீடிங் எடுக்கிற வர்றவன் வந்து லேட்டா வருவான், அவங்க தப்பு பண்ணதுக்கு நம்ம பாதிக்கப்படுவோம். இது ஒரு வகையான காரணம். அடுத்தது உங்களுடைய மீட்டர் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிங்க. அதாவது வந்து போன முறை எவ்வளோ யூனிட் ஓடி இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப எவ்வளவு ஓடி இருக்குது, அதுக்கு முன்னாடி மாசம்லாம் எப்படி இருந்துச்சு, இது இந்த ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். முதல்ல நம்ம கரெக்டா குறிச்சிருக்கிறாங்களா, குறிச்சபடி இந்த இவ்வளவு யூனிட் வந்திருக்குதா, இதபடி இந்த பில் கால்குலேட்டர் போட்டாக்கா நம்மளுக்கு எல்லாம் கரெக்டா வந்திருக்குதா, இது எல்லாத்தையும் ஒருத்தர் கிராஸ் செக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சைட்ல இருக்கிற இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம்னா இதையெல்லாம் தாண்டி பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து மின்சார முறையிட்ட மின்சாரத்துறையில போய் நம்ம முறையிடலாம். இல்லைன்னா கண்ணை மூடிட்டு இப்ப எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எனக்கு போன மாசம் வந்ததுங்க, போன மாசம் கம்மியா தான் வந்தது, இந்த மாசம் பாத்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு, அது எப்படிங்க வரும், அது எப்படிங்க வரும்னு எல்லாம் நம்மள்ட்ட வந்து, அதாவது வெளியில வந்து கேமரா முன்னாடி கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க முதல்ல செக் பண்ணுங்க. முதல்ல பல பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க செக்கே பண்றது இல்ல. இப்படி வருதா, ஓகே எவ்வளவு வந்துருது, 2000 வந்திருக்கா, போய் கட்டிடும், இல்ல ஆன்லைன்ல அப்படியே பே பண்ணிடுது. இப்ப நிறைய நீங்க போய் கட்டணும்னா கூட போய் நின்று பார்த்து கட்டிட்டு வர்றதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப நிறைய என்ன ஆயிடுச்சு, எல்லாம் ஆன்லைன், டக்குன்னு உடனே பார்ப்பாங்க, உடனே கட்டிட்டு தூக்கி போட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு ஓடி இருந்துச்சு, எத்தனை யூனிட் கன்சியூம் பண்ணோம், எவ்வளவு பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. பல பேர் பார்த்திருப்பாங்க, நிறைய பேர் பார்த்திருக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி நபர்கள் தான் இப்ப என்ன ஆகுதுன்னா, நாங்க என்னங்க வெறும் பேச்சுலர்ஸ் தான் இருக்கிறோம், எங்களுக்கு மொத்தமே ஒரு 2000 தான் வரும், இந்த தடவை பார்த்தாக்கா 15000 வந்துருக்குதுங்க அப்படிமா. என்னன்னு பார்த்தா இவங்க ஃபுல்லா ஏசி போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லாம் ஓடி இருக்கும், கன்சியூம் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அதெல்லாம் எந்த கன்செப்ஷனுமே இல்லாமலே இவ்வளவு வந்திருக்குன்னா அது பிரச்சனை. அதை போய் ரீடிங்ல பிரச்சனையா இல்ல வேற என்ன பிரச்சனை, அதை போய் அங்க முறையிடலாம். இது ஒரு வகை. இப்ப நம்ம கன்சியூம் பண்ணிருக்கிறதுனாலதான் ரேட் அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ரேட் அதிகமாகல, ரேட் அதேதான், ஒரு யூனிட் என்னவோ அதேதான். பில் அதிகமா நம்ம அந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். இதுதான் 95% எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. இதுதான் எல்லாரும் மக்கள் வந்து குழம்பி போயிருக்கிறாங்க, உண்மையிலே தெரியல அவங்களுக்கு, அதனால வெளில வந்து இப்படி சொல்றாங்க. அதை வந்து இவங்க மற்ற எதிர்கட்சிகளை அதை பயன்படுத்திக்கிறாங்க. இவங்க வந்து பாருங்க ஏத்தி விட்டாங்க, உண்மையிலே அதெல்லாம் ஏத்தல, அதுதான் உண்மை. நீங்க வந்து நீங்க கன்சியூம் பண்ணது, நம்ம கன்சியூம் பண்ணது எவ்வளவுன்னு முதல்ல பார்க்கணும். நம்ம சைடு கிளியரா, நம்மளுக்கு பயன்படுத்தினதுக்கு தான் வந்திருக்குதா அப்படின்னா நம்ம ஓகே, எவ்வளவு வந்திருக்கோ அதை கட்டி தான் ஆகணும் நம்ம. அது இல்லாம அதுல வந்து பிரச்சனை வந்திருக்குன்னா அதுல நம்ம போய் முறையிடலாம். இது ஒரு பிரச்சனை. வந்து இன்னும் நிர்வாக ரீதியா சிக்கல்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய இபி பில் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, எல்ஏன்னு போட்டிருப்பாங்க அல்லது எல்டின்னு போட்டிருப்பாங்க. அதாவது லோயர் டென்ஷன் நினைக்கிறேன், லோயர் டென்ஷன் வரும். இன்னும் ஹச்டின்னு போட்டிருப்பாங்க, ஹையர் டென்ஷன் அது வரும். அது என்னன்னா, லோயர் டென்ஷன்னா அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அதுல வந்து அந்த லோடு தாங்கும், நம்ம வீட்டுக்கு பயன்பாடு வரக்கூடிய லைன்ஸ். இதுவே தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும், அது ஹையர் டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த லோடு இன்னும் லோடு அதிகமா இருக்கும் அதுக்கெல்லாம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான், 230 வோல்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து அதிகபட்சம் நினைக்கிறேன் நம்ம வீட்டு பயன்பாடு. அதை தாண்டி அதுக்கு மேல வந்து அதால லோடு பேலன்ஸ் பண்ண தெரியாது இந்த மீட்டருக்குலாம். அதோட அதிகமா பேலன்ஸ் பண்ணா அதுக்கு உண்டான கேப்பபிலிட்டி மீட்டரோட கொடுக்கணும். அதுல நம்ம வந்து அது வந்து தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கறது, சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அல்லது பெரிய லெவல்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் கமர்ஷியல் கரண்ட் எல்லாம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த லோ டென்ஷன்ல இருக்கக்கூடிய மெஷினுக்கு, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு லோடு தாங்கலை. இப்ப அதிகமான பயன்பாடு இருக்கிறதுனால அந்த லோடு தாங்காதனால லோ வோல்டேஜ் ஆகுது. நமக்கு வர்ற வோல்டேஜே பிளக்சுவேஷன் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு வரும், திடீர்னு குறையும், திடீர்னு அதிகமாகும், திடீர்னு குறையும், இந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கா. அது அடுத்தது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதனால இருக்கிறதுனால நமக்கு வீட்டு உபயோக பொருட்கள் வந்து பாதிக்கப்படும். ஃப்ரிட்ஜ் வீணா போறது, மிக்சி வீணா போறது, ஏசி போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்ப வர்றதா இன்னைக்கு இந்த தினமலர் கட்டுரையில எழுதியிருக்கிறாங்க. மக்கள் நேரடியா இதை வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கோவைனாலே தொழில் நகரம், அங்க நிறைய சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு. அங்க இந்த பிளக்சுவேஷன், வோல்டேஜ் பிளக்சுவேஷனால நிறைய பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் பழுதடையுது. அப்ப அதுல வந்து பெரிய இழப்பை சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம். ஸோ அந்த பக்கம் கோயம்புத்தூர்ல, விழுப்புரத்துல
நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்படி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் அரசு கவனம் செலுத்தணும்னு இங்க வந்து தினமலர்ல ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் மக்களை நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க மத்ததெல்லாம் 2ஆம் பட்சமா தான் எடுத்துப்பாங்க. கரண்ட் பில் ஏறுறது, சொத்து வரி அதிகமா வருது, நேரடியா என்னை தொட்டு பாதிக்கிறது இருக்குல்ல, அது என்னைக்குமே மக்கள்கிட்ட கொதிநிலை ஏற்படுத்திடும். அதனால அரசு இதுல வந்து மிகுந்த கவனத்தோடு செயல்படணும். இதுல வந்து நீங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க, மாத்தணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம்னா கூட இந்த பிரச்சனையில இன்னும் அதிகப்படியான கவனம் செலுத்தி நிர்வாக சிக்கல்களை இவங்க சரி செய்யணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து லோ வோல்டேஜ் ஆகுறது, இது நிறைய சிக்கல் இது மாதிரி இருக்குது. இது சரி செய்யணும். இந்த நிர்வாக சிக்கல் சரி செஞ்சாங்கன்னா இந்த சிக்கல் சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சு. நன்றி. பாக்குற மக்கள் அனைவரும் மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒரு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். மறக்காம. நன்றி.